ஹைட் ஆயிருமே செல்லக்கட்டிங்களா நம்ம இதோட முடிச்சிருந்தோம்னா பாத்துக்காக்கும் ஜிகேக்கும் 2 பேருமே மாற்றி மாற்றி சவால் போட்டு பேசி இருந்திருப்பாங்க. நம்ம சின்னவாங்க கதைக்குள்ள போகலாம். கார்த்திகா தான் ஜெய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. சரி ஜெய்கிட்டாலே அப்போ நீ ஜெயிறியா நான் ஜெயிறேனா இதில் வேற வெயிட் அண்ட் சிங் வேற. சரி பார்க்கலாம். எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு உன்னை வந்து கவனிக்கிறேன் சரியா. நான் இப்போ போயிட்டு வரேன். பாய் டார்லிங் ஜேகே அப்படின்ட்டு ஸோ ஜேகேட்ட சொல்லிட்டு அப்படியே போகிறா. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஸோ சுகா ரத்த வெள்ளத்தில் இருக்குது பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே என்ன பண்ணுறான்னா ஸோ சுகாவை தூக்கிட்டு போயிட்டு காரில் போய் மெதுவாக படுக்க வச்சுட்டு ஸோ டோர்லாம் சாத்திட்டு ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணி நேராக ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரீச் ஆயிடறான். ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆயிடுறான் நம்ம சுகா. ஸோ அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஜென்டல் டாக்டரும் வெளியே வந்துடுறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு. ஸோ நம்ம ஜெய்கே தான் டாக்டர் கிட்டே கேட்குறான். டாக்டர் இப்போ அவனுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல இந்த மாதிரி டாக்டர் கிட்டே கேட்டோன்னா ஸோ டாக்டரும் சொல்கிறாங்க ஜெய்கிட்ட அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஓகே தான். கொஞ்சம் நாள் 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் கொஞ்சம் சரியாயிடுவார். 2 மினிட்ஸில் 1/2 ஸோ கண்ணை முடிச்சிடலாம். நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர் இந்த மாதிரி நம்ம ஜெய்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஜெய்கேக்கு போகணும். சரி இப்போ தான் திருமணம் மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டாக்டர். ஸோ ஓகே ஸோ எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஸோ ஜெய்கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க டாக்டரு. ஸோ நம்ம ஜெய்கே தான் அப்படியே செம்ம கோபத்தில் உட்காந்துருக்கான். ஜெய்கேயோட மொபைலுக்கு கால் வருது. அவனோட ஃபோன் கால் வந்தானே ஸோ அவனை எடுத்து பார்க்குறான். ஸோ அன்னோன் கால் நம்பரு யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஓகேவா அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ யார் அப்படின்னு பேசினானே ஜெய்கே இந்த மாதிரி ஃபோனில் யார் அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த சைடு ஜெய்கிட்ட பேசுகிறீங்க. ஹலோ டேடி அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு அது யாருன்ட்டு. ஸோ நீங்கள் தான் ஜேகே நல்லாவே தெரியும். அவனுக்கு அப்படியே செம கோவம் இன்னும் தலைக்கு மேலே ஏறுது. நீங்கள் இந்த சைடு பேசிக்கிட்டே இருக்கீங்க. டலிங் இருக்கியா ஜேகே அப்படின்னு நீங்கள் இந்த சைடு கத்திக்கிட்டு இருக்கீங்க. செம இரிட்டேட் ஆகுது. ஸோ ஜேயும் யாரை பார்த்து ஜேகே டால்னுட்டுருக்க ஆயா ஒட்டச்சு காலில் கொடுத்துருவேன் முன்னாடி வச்சுட்ருக்கா இதுக்கிட்ட எனக்கு கால் பண்ணா அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இந்த சைடை என்ன ஜெய்கே டாடி இப்படி கேட்குறீங்க? நீங்கள் சுகர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டீங்கன்னு இன்ஃபார்ம் வந்துச்சு. அதான் எப்படி என்னாச்சு, நல்லா இருக்கானா, உசுரோட இருக்கானா, இல்லை மேலே போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணேன். இதுக்கு போயிட்டு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசணும்னா ஸோ ஜேகேக்கு இன்னும் கட்டுப்பாகுது. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த சைடு ஆமாம் பெரிய பரம்பரை நம்பரு ஒழிச்சு வச்சு ரகசியமாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்க. நம்பர் கிடைக்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம். நம்பரை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஜெய்கே டாடி. நான் உன்னை யோசித்தேன் நீ எடுக்க மாட்டேன் அட்டென்ட் பண்ணி பேச மாட்டேன்னு நினச்சேன். கோவத்தில் கட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு சரிடி ஓகேடி அண்ணா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, அதுவும் இல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற ஜேகே டாடி? என்ன சொல்லன்னு புரியலையா? ஃபஸ்ட்டு என்கிட்ட சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசித்து சவால் விட்டுருக்கணும். யோசிக்காமல் என்கிட்ட சவால் விட்டு தானாக வந்து கூண்டில் வந்து அடைஞ்ச சாவ போதான் அந்த மாதிரி இருக்கு உன்னோட கதை. இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான் ரொம்ப கோவமாகவும் ஈவலாகவும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்ட்டு. ஸோ நீங்கள் கோவத்தில் ஜேகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே என்ன பண்ண ஒரு முதல் சொல்லு. அதே பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்ட போல என்ன பண்ணிட்டு யோசிக்கிறியா இல்லை யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜேகே தான் ஈவலாக ஸ்மெல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் யோசிக்கிறீங்க. அவன் சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் பயத்தை வெளியே காட்டிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு என்னடி அவ்வளோ உள்ளுக்குள்ள பயமா என்ன பண்ணியிருப்பான்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க போல. இல்லை வெளியே பயத்தை காட்டிக்காமல் நடிக்கிறியா அப்படின்ட்டு. ஜேகே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க பாயிண்ட்டை கேட்ச் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆனாலும் நீங்கள் வெளியே காட்டிக்காமல் தைரியமாக பேசுகிறீங்க கோவத்தோட. ஜேகே டாடி என்ன பண்ணீங்க ஒழுங்காக தான் சொல்லுங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவும் சவால் விடுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பார்த்த சவால் வேணும்னு தெரியாமல் தேவையில்லாமல் காலை வாரிட்டி அடிச்சிடலாம்.
ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு நினைக்கேன். ஸோ நான் சொல்லிடுறேன். கிட்ட என்ன சவால் விட்டா ஒன்றும் ஃபேமிலியை காப்பாற்றுவேன் இல்லை ஊர் மக்களை காப்பாற்றுவேன்னு சொன்னேன்ல, அதே சவால் உனக்கு டேரெக்டாக வேற மாதிரி. எப்படி தெரியுமா? இப்போது நீ வீட்டில் தானே இருக்க, நீ மட்டும்தான் இருப்ப, வேறு எவனும் இருக்க மாட்டான். உன் அத்தாக்காரி இருக்க மாட்டான், உன் அப்பாங்கார இருக்க மாட்டான், எவனும் இருக்க மாட்டான். இப்போ என்ன போய் தேடிப்பாரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜெய்க்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஃபோனில் ரொம்ப கோவமாகவும் ஈவலாகவும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அவன் என்ன பண்ணி வேலை பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ நீங்கள் கோவத்தில் ஜிக்கே என்ன பண்ண கடத்திட்டியா பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. செல்லாம் கரெக்டி முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லலாம், உனக்கு இன்னுமா தெரியல, என்ன போய் செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜெய் இந்த மாதிரி சொன்னால் அடுத்த செகண்ட் நீங்கள் போய் ஓடியோ பண்ணி பார்க்குறீங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறீங்க. யாரும் ஒரு சைலண்ட் மூமெண்ட்டாக இருக்குது, இடமே அமைதியாக இருக்குது, அந்த ரூமு ஹாலு எல்லாம் அமைதியாக இருக்குது, யாருமே காணோம். உங்களுக்கு பொக்குன்னு தூக்கி வரி போடுது. என்னடி தேடி பார்த்தோம் ஃபேமிலியை காணும், பதட்டத்தில் தூக்கி வரி போட்டுருச்சா? என்ன பண்ண என் ஃபேமிலியை எங்கே வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி கோபமாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜெய்கே என்னடி ரொம்ப பயந்துட்ட போல இருக்கேன், உன் ஃபேமிலி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணுமா? இப்போ உன்னோட ஃபேமிலி நெருக்கமான உசிரி ஏன் கையில். நான் தான் சொன்னேனே, நீ சவால் விடுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட பார்த்த சவால் ஒன்று தெரியாமல் தேவையில்லாமல் சவால் விட்டு இப்போ பாரு உன் ஃபேமிலி என் கையாலேயே நீ முன்னாடி, அதாவது உனக்கு முன்னாடியே போட்டு தள்ள போகிறேன். எப்படி ஓகே வேணாம், நீ ரொம்ப தப்பு பண்ணுற, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீ அனுபவிப்ப. அச்சோ அனுபவிப்பேனா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது உன் ஃபேமிலி என் கையிலம்மா, கொஞ்சம் பார்த்து பேசு. இன்னும் தும்முற அடுங்களை பற்றியா? ஒழுங்கு போது என் ஃபேமிலியை விட்டுரு. ஓ நீ சொன்னா நான் விடுறதுக்கு நான் என்ன இழிச்ச மைனாடி? என் அப்பாவை என் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணியே, அது மட்டும் இல்லாமல் என் சுகாவை என் கண்ணு முன்னாடி ஷேர் பண்ணியே, அதே மாதிரி 2 பேர் அவுட் ஆக போகிறாங்க, உங்கள் அம்மா உங்கள் அப்பா. ஷேர் பண்ணி உன் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளுறேன். வாடி சாத்தி, வா வா சீக்கிரம் வா, உன் நெருக்கமான உசுறு என் கையில். சீக்கிரம் வந்தால் உயிர் பிழைக்கலாம், காப்பாற்றலாம். இல்லைன்னா வீட்டுக்கு போன மாதம் வந்து சேருவாங்க உங்கள் அம்மா அப்பா. சரியா? வைக்கட்டுமா படாலிங், பபாய் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் நம்ம ஜேகே. ஸோ உங்களுக்கு இங்கே தூக்கி வரப்பொழுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த சைடு நர்ஸ் வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஜேகேவை தான் கூப்பிட்றாங்க. சார் உங்கள் பேர்? ஐம் ஜேகே. என்னாச்சு சுகாக்கு? என்னாச்சு? அவருக்கு ஒன்றும் இல்லை, பேஷண்ட் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேட்ட சொல்லிட்டு நர்ஸ் போயிடுறாங்க. ஸோ ஜேகே ஓகே அப்படின்ட்டு ஜேகே இப்போ தான் சுகாவை பார்க்க வரான். ரூம் கதவு திறந்து. ஸோ சுகா பெட்டில் படுத்திருக்கான். சுகா ஜேகேவை பார்த்தானே, ஜேகே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஜேகேவும் பக்கத்தில் வந்துட்டு, சொல்லு சுகா நீ ஓகேவா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பாவை கொலை பண்ணதை யாருன்னு நீ விசாரிச்சியா? நம்ம ஜேகேட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகேவும் சுகாவை பார்த்துட்டு, இது வந்து சுகா எனக்கு தெரியும் யார் கொலை பண்ணான்ட்டு, நம்ம அப்பாவை. யார் சொல்லு ஜேகே சொல்லு. சுகா ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டுட்ருக்கான். ஸோ நம்ம ஜேகேவும் அது வேற இல்லை கார்த்திகை தான் அப்படின்னு சொன்னோன்னே சுகாவுக்கு செம ஷாக் ஆயிடுறான். ஓகேடா அதோட இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஜேகே கார்த்திகா தான் நம்ம அப்பாவை கொலை பண்ணது அப்படின்னு நம்ம சுகாட சொன்னோம். சுகா எதுக்கு செம்ம ஷாக்கானா, ஸோ கார்த்திகாவுக்கும் ஸோ சுகாவுக்கும் அப்படி என்ன தான் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, இவன் எதுக்கு செம்ம ஷாக்கானா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேகேக்கும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன பிரச்சனை சால்வ் பண்ண போகிறான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இந்த ஷோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன். லவ் யூ சார், பாய்.